Hi friends, welcome back. இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறது செட்டிநாடு ஸ்பெஷல் வெள்ளை பணியாரம். இது ரொம்ப செட்டிநாடு சைடு ஃபேமஸ். இது சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டியா சாஃப்ட்டா இருக்கும். இதோட மெஷர்மென்ட் என்னன்னு பார்க்கலாம். நான் இப்போ உலக்கு எடுத்துர்க்கேன். இது செட்டிநாடு சைடு உலக்குன்னு சொல்லுவாங்க. மற்ற ஏரியாலலாம் ஆலாக்குன்னு சொல்லுவாங்க. அதில் நல்லா மாவு பச்சரிசியை ஃபுல்லாக கொட்டிக்கோங்க. அதை இப்படி தலையை தட்டிட்டு அது மேலே உளுந்த வைக்கணும். அதான் இதோட மெஷர்மெண்ட். கோபுரம் மாதிரி அப்படியே உளுந்த கொட்டணும். கீழே பவுலில் விழுகிறதெல்லாம் எடுத்துக்காதீங்க. உலக்கில் இருக்கிறத மட்டும் இன்னொரு பவுலில் மாற்றிக்கோங்க. உங்கள்கிட்ட உலக்கு இல்லாட்டி டம்ளரில் அளந்துக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். அரிசி நல்லா ஊறிடுச்சு. கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாம். மிக்சியில் போடுறதா இருந்தால் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு ஆட்டுங்க. மாவு சூடாயிடுச்சுன்னா பணியாரம் நல்லா வராது. இப்போது மாவு நல்லா அரைச்சிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும், பட்டர் மாதிரி. இப்போது எடுத்துடலாம். அதில் ஒரு அரை டம்ளர் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இட்லி மாவு மாதிரி இருக்கக்கூடாது, தோசை மாவு மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் அப்படி லூஸாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பணியாரம். எப்போதுமே வெள்ளை பணியாரத்துக்கு அப்படியே அடிச்சுட்டு ஊற்றணும். ஒவ்வொரு தடவை ஊற்றலையும் இந்த மாதிரி அடிச்சு ஊற்றுங்க. இந்த மாதிரி ஃப்ளாட் இருப்பு சட்டியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா சிம்மில் வச்சுட்டு ஊற்றுங்க. ஹையில் வச்சுட்டு ஊற்றக்கூடாது. கிரண்டியும் ஃப்ளாட்டாக இருக்கணும். பணியாரம் நல்லா வரும். பணியாரம் எலும்பி வரையில் இந்த சூடான எண்ணெயை மேல் பகுதியில் அப்படியே எடுத்து ஊற்றணும். அப்படி ஊற்றுறதுலேயே அது மேல் பகுதி நல்லா வெந்துடும். வெந்தோன்னே திருப்பி போட்டுடலாம். உடனே எடுத்துடலாம். திருப்பி போட்டோன்னே எடுத்துடலாம். கலர் சேஞ்ச் ஆகாமல் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வெந்துடுச்சு, எடுத்துடலாம். இது கூட கார சட்னி, திக்கான மட்டன் சிக்கன் கிரேவி கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொரு செட் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன். தனிச்சு ஊற்றுங்க மாவை. அப்போ தான் பிரியாமல் நல்லா வரும். ரொம்ப நல்லா வரும். எப்போதுமே ஆட்டினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு மறுநாள் ஊற்றினோம்னா அந்த பணியாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜில் போடுறது ரொம்ப நல்லா வருது வெள்ளை பணியாரத்துக்கு. நம்மளுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்னா நம்ம முன்னாடியே ஆட்டி வச்சுட்டு எடுத்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்திங்களா, அந்த மாதிரி வரந்த கட்டிக்கிட்டு ஃப்ளவர் மாதிரி வருதுல்ல. இந்த ஓரத்துலலாம் அப்படியே ஃப்ளவர் மாதிரி வருது பாருங்கள். அதுதான் வரந்தேன்னு சொல்லுவாங்க செட்டிநாடு சைடில். இப்போது செட்டிநாடு சைட் வெள்ளை பணியாரம் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.